Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீம் ஆன் சீரிஸ் பார்க்க போறோம். எபிசோட் 2. எபிசோட் ஸ்டார்டிங்லயே டீன் அதுக்கப்புறம் ஜாக்கோட ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. 2 இயர்ஸ் பேக் வந்துட்டு ஜாக் அதுக்கப்புறம் டீன் ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக் வந்துட்டு புக் படிச்சிட்டு இருக்கா. அப்போ டீன் வந்துட்டு கேக்குறா, என்னது நீ புக்கே படிச்சிட்டு இருக்க, என்ன கண்டுக்க மாட்டேற அப்படின்னு கேக்குறான். ஜாக் வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது என்னன்னா ரோமியோ ஜூலியட்டோட ஸ்டோரி இருக்கு இல்லையா, அதோடைய எண்டிங்கை இவன் வந்துட்டு சேஞ்ச் பண்ண போறான் போல. இப்போ டீன் கிட்ட ஜாக் கேக்குறா, நீ ஜூலியட்டா இருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு. அதுக்கு டீன் வந்துட்டு சொல்றான், நான் ஜூலியட்டா இருந்தேன்னா நமக்கு ரெண்டு பேருக்கும் நடுவுல யாரையும் வர விட மாட்டேன். அதுக்குமே சொல்றான், சென்ட்ரல்ல யாராச்சும் வரதா இருந்தா நான் உன்னை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். டீன் வந்துட்டு எனக்கு அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றான். ஜாக் வந்துட்டு இந்த ஸ்டோரி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு வேற மாதிரி கொண்டு போக பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதாவது கதையில ரெண்டு ரோமியோ வைக்கிற மாதிரி, அவங்க ரெண்டு பேருக்கும் ஹாப்பி எண்டிங் கொடுக்குற மாதிரி இதை பத்தி எல்லாம் கதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கு டீன் வந்துட்டு சொல்றா, இதுல நான் தான் ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்னு. ஜாக்குமே கண்டிப்பா நான் டைரக்ட் பண்ணுவேன், நீ பிளே பண்ணுவேன், நீ தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட், என்னுடைய ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னு சொல்றான். இப்போ டீன் வந்துட்டு ஜாக்குக்கு ஒரு செயின் கிஃப்ட் பண்றான், அவங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி போல. அதனால அவன் வந்துட்டு எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த டீன் வந்துட்டு கிரிஞ்சா தான் நடந்துக்கிறான் ஜாக் கிட்ட. அங்கத்துல இருந்து சீன் கட் ஆகி இப்போ ப்ரெசென்ட் சீன் காட்டுறாங்க. இப்போ கூட டீன் வந்துட்டு ஜாக் கிட்ட அதே மாதிரி தான் நடந்துக்கிறான். ஜாக் வந்துட்டு அவனை விட்டு விலகி எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லாம உன் மேல எனக்கு திரும்ப ஃபீலிங்ஸ் வரவே வராது. திடீர்னு டீன் வந்துட்டு இவனை போட்டோ எடுத்துடுறான். அதுக்கு ஜாக் என்ன பண்ற, நீ இதெல்லாம் போஸ்ட் போடக்கூடாது, போஸ்ட் பண்ண மாட்டேன், பேசாம நீ என்ன அன்பிளாக் பண்ண, அப்பதான் நான் போஸ்ட் பண்றேன்னா இல்லையான்னு உனக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல இங்க ஆடிஷன் நடந்துட்டு இருக்கு. அதுல அர்னால்டு வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். வந்துட்டு ஆக்ட் பண்ற மாதிரியே தெரியல, ஜஸ்ட் அவன் வந்துட்டு பேசுற மாதிரி தான் இருக்கு. அதனால ஜாக் வந்துட்டு கேட்கறான், உன்னை இது வரைக்கும் யாராவது லவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்கறான். இல்லை நீ யாரையாச்சும் அப்ரோச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அர்னால்டு பொறுத்த வரைக்கும் அவன் வந்துட்டு கொஞ்சம் பேர் தான் ட்ரை பண்ணியிருக்கான், மற்றபடி நிறைய பேர் வந்துட்டு இவனுக்கு தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சரி அவனுடைய ஆக்டை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு டிம்மியை போய் அவனுக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்றான். டிம்மி வந்துட்டு எனக்கு ஆக்டிங்கே வராது அப்படின்னு சொல்றான். அதை பார்த்துட்டு டூ சிரிச்சுட்டு இருக்கான். அதுக்கு ஜாக் வந்துட்டு, நீ எதுக்கு டூ சிரிக்கிற, நீ போய் அர்னால்டுக்கு ஹெல்ப் பண்ணு. ஆனா இங்க ஜாக்குக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ டூக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா டூக்கு வந்துட்டு அர்னால்டு மேல க்ரஷ் இருக்கு இல்லையா, வந்துட்டு ஸ்டேஜுக்கு போறான். ஜாக் வந்துட்டு சொல்றான், நீ கையை பிடிச்சிக்கலாம், இல்லை மெல்ட் ஆக வைக்கலாம், நிறைய லவ் கொடுக்குற மாதிரி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு ஷாக்கா இருக்கான். இதுவுமே ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். வந்துட்டு இப்போ ரெடி ஆகிட்டு டூ கிட்ட பேசிட்டு இருக்கான். என்ன 4 வருஷமா தெரியுமா, எத்தனை டைம் என் பைக்ல வந்திருக்க, அதெல்லாம் அவர் என்னட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்குறான். அர்னால்டு வந்துட்டு சொல்றான், 42 வாட்டி வந்திருக்க. சொல்றான், நீ உன் பர்த்டே கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டியே, ஞாபகம் வச்சுக்கிற அப்படின்னு கேட்குறான். அவள் வந்துட்டு ஏன்னா அது நீங்கிறதுனால நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். டூவா வந்துட்டு அப்படியே மெல்ட் ஆயிட்டான் போல. நீ நல்லா நோட் பண்ணியிருந்தா, உதவி இல்லாம நீ நோட் பண்ணிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும், நான் நிறைய என் பைக்ல யாரையுமே ஏற்றதே இல்லை. இதை கேட்டுட்டு டூக்குமே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. எல்லாம் உங்ககிட்ட சொல்ல தயக்காம தான் இருந்துச்சு, பட் ஆனா நம்ம தான் கிராஜுவேட் ஆயிட்டு போறோம் இல்லையா, அதனாலதான் இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன், பிடிச்சிருக்கு டூவா அப்படின்னு அர்னால்டு சொல்றான். டூவா வந்துட்டு அப்படியே ஷாக்கா நின்றுட்டு இருக்கா. ஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ சடனா பார்த்தா ஜாக் வந்துட்டு கட்டுங்கிறான், சூப்பரா ஆக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். முன்னாடியுமே ஓகே நல்லா பண்ணனா அப்படின்னு ஹாப்பியா இருக்கா. வந்துட்டு ரொம்ப ஷாக்கா நின்றுட்டு இருக்கான். பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ரொம்ப ப்ரெஷ் ஆகல, எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு அவனுக்கு தெரியாது இல்ல, கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்றான். அர்னால்டு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு, அவன் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாதான் தான் புரிஞ்சிருப்பான். ஸோ அதை விட எனக்கு இப்போ ஆடிஷனோடைய ரிசல்ட் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். ஜாக்கோட பாயிண்ட் ஆஃப் எனக்கு எப்படியோ 2 ரொம்ப கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றான். ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்ல எல்லாருமே தான் இருக்காங்க. ரிசல்ட்டே வந்துட்டு வித்தியாசமா கிராண்டா காட்டுறாங்க. அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் அர்னால்டு தான் வின் பண்ணிடுறான். அவனுடைய போஸ்டர் காட்டுறாங்க. அர்னால்டு அதுக்கப்புறம் ஹக் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இப்போ அடுத்த ரோமியோக்கு தான் அங்க காம்படிஷனே. ரஃபியா இல்ல டீனா அந்த மாதிரி பாத்துட்டு இருக்காங்க எல்லாருமே. அவங்க 2 பேருமே ரொம்ப ஆவலா இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க டீனா தான் போஸ்டர்லாம் இன்க்ளூட் பண்றாங்க. அதை பார்த்த உடனே ரஃபி வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டா. டீனுமே ரொம்ப கெத்தா ரஃபியை பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் வந்துட்டு ஜாக்குமே பார்த்துட்டு இருக்கா. அப்ப வந்துட்டு ரஃபி இங்க இருந்து காண்டா கிளம்பிடுறான். ஜாக் வந்துட்டு ரஃபியை ஸ்டாப் பண்ணிட்டு, இங்க பாரு நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரோல் தரேன். இதுக்கு ரஃபி வந்துட்டு சாரி எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். இந்த ஃப்ரெண்ட் ரோலுக்கு நீ வேற யாராச்சும் பாத்துக்கோ, பிஹைண்ட் த சீன்ஸ்ல ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல ராபி வந்துட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு வந்திருக்கான். அப்ப அங்க வந்துட்டு ரூம் வந்திருக்கான். அப்ப வந்துட்டு ராபிக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா டென்ஷன் ஆகுது, ஏன்னா அவ ஆல்ரெடி காண்டில தான் இருக்கா. இவனை பார்த்தவங்களுமே இன்னும் காண்டாயிடுறான். அப்புறம் ரூம் வந்துட்டு நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க, ஒரு ரோலுக்காகவா அப்படின்னு சொல்றான். இப்போ ராபி சொல்றான், என்னை பொறுத்த வரைக்கும் நான் மெயின் ரோல் தான் பண்ணணும், அந்த சப்போர்ட் ரோல தான் நான் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்றான். ஏன்னா நீ ஜாக் பக்கத்துல இருக்கணும் தானே நீ இப்படியெல்லாம் பண்ற அப்படின்னு ரோம் சொல்றான். நல்லா ஒன்றும் இல்லை, எனக்கு பக்கத்தில் இருக்கும்போது தான் கோவமா வருது அப்படின்னு சொல்கிறான். ரூம் வந்துட்டு நான் இப்போ பக்கத்தில் வந்ததுக்கு காரணம் அன்னைக்கு என் டிஜேவை நீ கால் பண்ணிட்டல, இப்போ என்னால் அதை யூஸ் பண்ண முடியல, சரி நீ அமௌண்ட் மட்டும் சொல்லு, நான் அந்த காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஆனால் எனக்கு அன்னைக்கு டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா,
இப்போ உன்னுடைய டைமும் நீ வேஸ்ட் பண்ணணும், நீ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்க மாட்டியா, உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை அப்படின்னு ரஃபி கேட்கறான். ரோம் சொல்றான், நம்ம 2 பேருக்குள்ள ஸ்விம்மிங் காம்படிஷன் போட்டுக்கலாம், நான் வின் பண்ணிட்டேன்னா நீ என் கூட வரணும். இதுக்கு ரஃபி வந்துட்டு சொல்றான், அப்ப நான் வின் பண்ணிட்டேன்னா வர வேண்டாம் அப்படின்னு ரோம் சொல்றான். அவங்க 2 பேருக்குள்ள இப்போ அந்த காம்படிஷனும் நடக்குது. ஆனா லாஸ்ட்ல ரோம் தான் வின் பண்ணிடுறான். ரோம் வந்துட்டு கெத்த ரஃபி பார்த்துட்டு இருக்கான். ரஃபிக்கு வந்துட்டு இவன் கூட போகவே பிடிக்கல போல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல இங்க ஜாக்க தான் காட்டுறாங்க. வந்துட்டு ஏதோ மூவ் பார்க்க தான் வந்திருக்கான். அந்த இடத்துக்கு கரெக்டா டீன் வந்துடுறான். டீன் அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு 2 பேருக்கும் பே பண்றான். இது என்னன்னா இவங்க 2 பேருக்கும் ஃபேவரட் மூவி, அதை ரீவாட்ச் பண்ணணும் தான் 2 பேருமே இங்க வந்திருக்காங்க. ஆனா ஜாக்குக்கு வந்துட்டு டீன் வந்தது சுத்தமா பிடிக்கல. நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு டீன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம 2 பேருக்கும் இது பிடிச்ச படம் தானே, ஸோ ரீவாட்ச் பண்ணலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அதோட எனக்கு அந்த ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு ஜாக் சொல்றான், அன்னைக்கு ரோல் கொடுத்ததுக்கும் அதுக்கப்புறம் அன்னைக்கு அந்த மாதிரி நடந்ததுக்கும் எதுவும் லிங்கே இல்லை. அன்னைக்கு பேஸ் பண்ணி கொடுத்திருந்தேன்னா இன்னைக்கு அந்த ரோலுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. இப்போ அந்த பிளேஸ்க்கு ஐசன் ஒருத்தன் வரான். எனக்கு வந்துட்டு ஜாக்க முன்னாடியே தெரியும் போல, அவங்களுமே நல்லா பேசிட்டு இருக்காங்க. நீயும் மூவி பார்க்க தான் வந்திருக்கியா, சரி ஓகே நம்ம நைட் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். இன்னுமே ஓகேன்னு சொல்லிட்டு போறான். டீன் வந்துட்டு யார் அது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஜாக், நான் தான் சொன்னல எனக்கு நிறைய ரோமியோஸ் இருந்திருப்பாங்கன்னு, அதுல ஒருத்தன் தான். அப்புறம் ஜாக் உள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் டீன் என்ன பண்றான்னா, அங்க ஐஸ் வந்துட்டு என்னமோ வாங்கிட்டு இருக்கான். அந்த பிளேஸுக்கு போய் இவனுமே ஆர்டர் பண்றான். அப்புறம் நல்லா வச்சுட்டு நல்லா தான் பேசிட்டு இருக்கா. சரி பாய் அப்படின்னு போகும்போது வாண்டடாக அவன் மேல ஆர்டர் பண்ணியிருந்தா இல்லையா, அதை வந்துட்டு ஊத்திடுறான். அவனுடைய ஷர்ட் ஃபுல்லாவே எல்லாம் கரையாயிடுச்சு. அதுக்கப்புறம் டீனுமே சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஐஸ் வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே அவன் வந்துட்டு கொஞ்சம் கோவமா தான் அங்க இருந்து கிளம்புறான். அவனுடைய சட்டம் ஃபுல்லாவே ஸ்பாயில் ஆயிடுச்சு அதனால. அப்புறம் இங்க டீனுடைய பாயிண்ட் ஆஃப் காட்டுறாங்க. அதுல வந்துட்டு அவன் சொல்றான், எனக்கு ஒண்ணு கிடைக்கலன்னா அது யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் டீன் வந்துட்டு ஜாக் உட்காந்துருப்பாங்க, அங்க வந்து பக்கத்துல உட்காடுறான். அப்ப ஜாக், இங்க ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு டீன், இல்ல யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு ஜாக் கூட நல்லா பேசிட்டு இருக்கான். அங்க அர்னால்டு அதுக்கப்புறம் 2 பேருமே வீட்டுல டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ அர்னால்டு தான் பயப்படுறான். ஏன்னா இந்த பிளேல வந்துட்டு எல்லாத்துக்குமே ஃபிட்டா ஆகுமா, எல்லாம் ஓகேவா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அர்னால்டுமே எந்த பத்தியும் கம்பேர் பண்ணிட்டு சொல்லிட்டு சிரிச்சு கலாச்சிட்டு இருக்கா அர்னால்டு. டூவாவுமே அர்னால்டு சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக வேற எதையோ கம்பேர் பண்ணிட்டு அவனை கலாச்சிட்டு இருக்கான். அப்புறம் டூ வந்துட்டு சொல்றா, ஜாக் மற்றும் ஸ்டடி அவன் கூட பழகிட்டேன்னா ஓகேவா இருக்கும், போதும் நீ வேற எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அர்னால்டு பொறுத்த வரைக்கும் டீன் கூட கிஸ் சீன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா ஜாக் இவன்கிட்ட. டூவா வந்துட்டு கேட்கறான், உங்களுக்கு பாய் கிஸ் பண்றதுல ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு. அர்னால்டோ, இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எனக்கு புதுசாக இல்லாதவங்க அதை நான் வந்துட்டு கிஸ் பண்ணதில்லை, பரவாயில்ல ஆனா உனக்கு பழகிடும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கிட்ட அர்னால்டு சொல்லிட்டு இருக்கான், நான் அவன் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது சீனியரை கிஸ் பண்ணேன், ஆனால் அதுக்கப்புறம் ஃபீலிங்ஸ் எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு அர்னால்டு கேட்குறான், நீ யாராச்சும் கிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அவன் சொல்கிறான், எனக்கு லாஸ்ட் இயர் தான் அப்படி நடந்துச்சு அப்படின்னு. அதுக்கு அர்னால்டு, எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு டூவாவும், அவன் வந்துட்டு கேட்டவ அதை பற்றி நான் பேச விரும்பல வந்துட்டு ரொம்ப சேடாக சொல்லிட்டு இருக்கான். நீ ஓகேவா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு டூவாவுமே இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த பிளேஸ்க்கு டீன் வரான். அப்புறம் டீனுமே டின்னரில் ஜாயின் பண்ணிக்கிறான். டூவா சொல்கிறான், உங்ககிட்ட லவ் சீன்ஸுக்கெல்லாம் அர்னால்டு வந்துட்டு பயப்படுறா அப்படின்னு. டீனுமே சொல்றான், ஒர்க் ஷாப்புக்கு அப்புறம் நமக்கு இதெல்லாம் பழகிடும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் 3 பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல இருக்கும். அப்புறம் போல இவங்க வந்துட்டு அந்த ஸ்பீக்கர் ஷாப்க்கு தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு லேடி வந்துட்டு ரஃபி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீங்க ரஞ்சலுடைய பையன் தானே அப்படின்னு. அதுக்கு ரஃபி சொல்றான், என் பேர் ரஃபி அப்படின்னு. ஓ ஆமா தெரியும், லிட்டில் ரஃபி அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுமே இவன் கூட நின்றுட்டு போட்டோ எடுத்துக்கிறாங்க. இவனுமே கிட்ட போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். இப்போ ரஃபியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ காட்டுறாங்க. எனக்கு வந்துட்டு ரஃபி நேம் இருக்கு, ஒன்று ரஞ்சலியோடைய பையங்கிறாங்க, இல்லைன்னா லிட்டில் ரஃபிங்கிறாங்க, அவனுக்கு பிடிக்கல போல அப்படி காட்டுறாங்க. அந்த லேடி வந்துட்டு, இங்க பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தர அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரூமுமே ரஃபியை பார்த்துட்டு இருக்கான். ராஜுக்கு வந்துட்டு பிடிக்கல, அதனால சீக்கிரம் பாரு நம்ம இங்கத்துல இருந்து கிளம்பல அப்படின்னு சொல்றான். ஒரு ரூம் எங்க 2ல எது நல்லா இருக்கு அப்படின்னு சூஸ் பண்ணு அப்படின்னு ரஃபியா கேட்கறான். அதுக்கு ரஃபி, நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு ரஃபி வந்துட்டு இதை பாரு அப்படின்னு சொல்றான். அது ரூமுமே ஓகே ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கான். நான் வந்துட்டு ரஃபி வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இப்பதான் முடிப்பாங்கிற மாதிரி. இப்போ கரெக்டா ஜாக் கிட்ட இருந்து ரஃபிக்கு ஒரு மெசேஜ் வருது. இன்னைக்கு யூனிவர்சிட்டியில வந்து என்ன பாரு, நீ தனியா வந்து பாரு அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான். இதை பார்த்துட்டு ரஃபிக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஒரு ரூம் கிட்ட இதை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்கறான். ரூம் வந்துட்டு அதை வந்துட்டு முழுசா பார்த்து கூட முடிக்கல. இது ஓகே தானே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த லேடி கிட்ட கார்டு கொடுத்துடுறான். கார்டு கூட அவன் வந்துட்டு வாங்கல, இங்க கார்டு எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவன் பாட்டு கிளம்புறான். நான் ஜாக்கை பார்க்க போகும்போது அவன் வந்துட்டு அவ்வளோ கியூரியஸா இருக்கிற மாதிரி காட்டுக்கல. இப்போ என்னத்துக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்குமே இந்த ரோல்ல நீ நடி சப்போர்ட் ரோல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ரவி சொல்றான். ஜாக் சொல்றான், இங்க பாரு என்னுடைய பிளேட்ல எந்த ரோலுக்குமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தர மாதிரி இல்லை, எல்லாத்துக்குமே பிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. உனக்காக ஸ்கிரிப்ட் கூட நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவன் வந்துட்டு ரொம்ப கம்பேர் பண்ணிட்டு இருக்கான். வேற நீ தானே சொன்ன என்னுடைய டைரக்ஷன்ல நடிச்சாகணும்னு, இதுதான் நமக்கு லாஸ்ட் சான்ஸ் இருக்கும். வந்துட்டு ரஃபிக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கான்.
அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரஃபியோட மைண்டுமே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ரஃபியுமே சரி ஓகே நீ இதில் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் கண்டிப்பாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஜாக்குமே ஹாப்பியாகி அவன் அப் பண்ணிக்கிறான். தேங்க்யூ, நான் உங்ககிட்ட ரொம்பவே கெஞ்சணுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ரஃபியுமே நீ கேட்டுட்டல அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜாக் வந்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் பற்றி எல்லாம் ரஃபி கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆனால் ரஃபி வந்துட்டு பெருசாக அதெல்லாம் கண்டுக்கிட்ட மாதிரி இல்லை, அவன் ஜாக்கே தான் பார்த்துட்டு இருக்கான். ரஃபியோட பாயிண்ட் ஆஃப் வியூ காட்டுறாங்க. இப்போ ஜாக் வந்துட்டு ரொம்பவே ப்ளீஸ் பண்ண மாதிரி கேட்டா இல்லையா, ஜாக் மேலே கொஞ்சம் சான்ஸ் இருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் டீன் ஜாக் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்போ எதுக்கு ரஃபி இந்த பிளேயில் ஜாயின் பண்ண வச்ச, இப்போ ஜாக் வந்துட்டு கொஞ்சமாச்சு ப்ரொஃபஷனலாக இரு, இந்த ரோலுக்கு ரஃபி கரெக்டாக இருப்பான்னு எனக்கு தோணுச்சு. நீ பர்சனலையும் ஒர்க்கையும் பிரித்து பார்க்க பழகிக்கோ. இப்போ சவுண்ட் டீமில் ஒரு பையன் இருப்பான், அவன் வந்துட்டு ஜாக் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு இந்த பேண்டோடைய ஃபோக்கஸ் பண்ண முடியல போல, இந்த பிளேலேருந்து நான் விலகிக்கிறேன். இப்போ ஜாக்கு வந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்குது, இப்படி விலகி போயிட்டே இருந்தா என்ன பண்ணுறது. இதுக்கு டீன் வந்துட்டு சரி பரவாயில்ல விடு, அவன் அவனுடைய இதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு இருக்கான், பேசாம நீ ரோமா கூப்பிட்டுக்கோ, அவனோட டேஷ் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதுமே ஜாக்கு வந்துட்டு ரொம்ப கோவமா இருக்கு. இதுக்கு வந்துட்டு டீன் இங்க பாரு, ரோம் வந்துட்டு உன்னுடைய தம்பி தானே, அவனை கூப்பிடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். பட் ஜாக் வந்துட்டு சொல்றான் அவன்ல என்னுடைய தம்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். டீன் என்ன சொல்றான், அவன் வந்துட்டு உங்க அம்மாவுடைய புது பாய் ஃப்ரெண்டோடைய பையன் தானே, பட் நீ ஏன் அவன் மேல கோவப்படுற, நீ தானே இப்ப சொன்ன பர்சனலையோ ஒர்க்கையோ பிரிச்சு பார்க்கணும்னு, பட் இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். அப்புறமா ஜாக்குமே அதை பத்தி யோசிக்கிறான், அவன் எதுக்கு பர்சனல் இதுக்குள்ள இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல ஜாக் வீட்டுக்கு வந்திருக்கான். அவன் வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. அவங்க அம்மாவுமே கேட்குறாங்க என்ன என்னத்தையும் ஏதாச்சும் மறந்து போயிட்டியா, வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவன் வந்துட்டு திட்டுற மாதிரி கேட்கறான் அந்த ரூம் எங்க இருக்கா அப்படின்னு. அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு இப்போ நம்ம ஃபேமிலி அவனை கொஞ்சம் மரியாதையா பேசுது அப்படின்னு சொல்றான். சரி ரூம் எங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க ரூம் வந்துட்டு வெளியே போகலான்னா கண்டிப்பா ரூம்ல தான் இருப்பான். அப்புறம் ஜாக்குமே ரூமுக்கு போய் பார்த்துட்டு இருக்கான். ஒரு ரூம் வந்துட்டு கேட்குறா, ஓஹோ எங்க அண்ணனுக்கு வழியெல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு. நான் பிளேயரை பத்தி உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க தான் வந்தேன். ஒரு ரூம் கேட்குறா, நீ அவ்வளோ கேப்பபிளான ஒரு ஆளு, நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்குற அப்படின்னு சொல்றான். ஜாக் உனக்கு முடியாதுன்னு சொல்லு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். சரி இரு என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்குறான். என்னுடைய பிளேல சவுண்ட் பிளே பண்ணும், நீ வரியா அப்படின்னு கேட்குறான். உண்மை ஒரு மாதிரி ஷாக்கிங்காக கேட்குறா, நீ எப்போச்சும் என்னுடைய மியூசிக் கேட்டிருக்கேன் அப்படின்னு. டீன் தான் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணா, உன்னுடைய சேனல்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன், என்னுடைய பிளேக்கு கண்டிப்பா அது வந்துட்டு செட் ஆகும் தான் தோணுது, நீ பண்றியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ரூம் கேட்குறா, ஓ டீமும் நீயும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு ஜாக் சொல்கிறான் அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, பிளேக்கு வரியா இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ரூம் வந்துட்டு சொல்கிறான், ஓகே ஓகே எனக்கு அதில் வர எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, பட் நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா நீ எங்கள் டைரக்டராக இருக்க, என்கிட்ட பாஸ் மாதிரி நடந்துக்க கூடாது, அதுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஜாக்குமே அதுக்கு எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்லிடுறான். ரூமோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ காட்டுறாங்க. அவனுக்கு வந்துட்டு இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அவனோட டேலண்ட் பார்க்க போகிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிறான். கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறான். அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கல்ல ஒரு பிளே, அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்ட்டி வச்சிருக்காங்க, அதுக்கு தான் இப்போ வந்துட்டு எல்லாருமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவும் அண்ணோட அவனுடைய வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே தான் பார்ட்டி நடக்குது போல, அங்கே தான் மற்றவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஜாக் அதுக்கப்புறம் டீன் வைன் வாங்க போயிருக்காங்க. இப்போ வந்துட்டு அர்னால்டு அவன்கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்போ அர்னால்டுக்கு டூவா வந்துட்டு ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். அர்னால்டுக்குமே டூவா கொடுத்த கிஃப்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதோட அவன் வந்துட்டு டூவா கிட்ட அதை வச்சு பேசி காட்டிட்டு இருக்கான். ரஃபி வந்துட்டு வெளியேருந்து அந்த பார்ட்டிக்கு தான் வந்துட்டு இருக்கா. அப்போ பின்னாடியிலேருந்து ஒரு கார் வருது. யாருன்னு பார்த்தா உள்ள இருக்கிறது வந்துட்டு ரோமு. நீ என்ன ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு ரவி கேட்குறான். பாரு அவ்வளோ எல்லாம் யோசிக்காத, நம்ம இந்த பார்ட்டிக்கு தான் வந்திருக்க. அதை கேட்ட உடனே ரவி வந்துட்டு ஷாக்கிங்காக இருக்கு. நம்ம இந்த ப்ரொடக்ஷன் டீம்ல ஒரு பாட்டு தான், நான் வந்துட்டு மியூசிக் ப்ளே பண்ணுறேன், ஜாக் தான் என்ன பண்ண சொல்லியிருக்கான். டிராஃபிக் வந்துட்டு அதை கேட்ட உடனே ஷாக்கிங்காக இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல இங்கே வந்துட்டு பார்ட்டிக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னி வந்துட்டு ரொம்ப மோசமாக பாடிட்டு இருக்கான். அப்போ அந்த பிளேஸுக்கு வந்துட்டு டீன் ஜாக் 2 பேருமே வந்துட்டாங்க. ஏன்டா 2 பேரும் இவ்வளோ லேட்டு, நான் கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னு நினச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டீன் வந்துட்டு சொல்கிறான், நீங்கள் ஏன் அப்படின்னு நினைக்கிற, நானும் டேரக்டரும் குட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம் இப்போது. அதை கேட்ட உடனே ரஃபீக் வந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ வந்துட்டு எல்லாரும் கலாய்க்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஜாக் சொல்லிடுறோம், இப்போ எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க, இவன் வந்துட்டு ஜஸ்ட் கோ ஒர்க்கர் மட்டும்தான், எங்களுக்குள்ள வேற எதுவும் இல்லை. கேட்ட உடனே எல்லாருமே சேடாக ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போ டேரக்டர் ஜாக் வந்துட்டு பேசிட்டு இருக்கான். அர்னால்டு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். நான் இந்த பிளேல சேர்த்துக்கிட்டதுக்காக தேங்க்ஸ். அடுத்து டீன் வந்துட்டு ரஃபியை கடுப்பேற்றணுங்கிறதுக்காகவே ரஃபியை பார்த்துட்டு இன்னும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ரஃபியுமே இந்த விஷயம் என்ன தேங்க்ஸ் எனக்கு இந்த ரோல் கொடுத்ததுக்காக அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் வந்துட்டு டீனை பார்த்துட்டு ஒரு மாதிரி லுக் விடுறான். அதுக்கு வந்து டீன் வந்துட்டு அதை பார்த்துட்டு ரொம்பவே காண்டாயிடுறான். அதுக்கப்புறம் எல்லாருமே நல்லா ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு பார்ட்டி என்ஜாய் பண்ண போகிறாங்க. அர்னால்டு டூவா பேசிட்டு இருக்காங்க. அப்போ டூவா வந்துட்டு அர்னால்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நீ வந்துட்டு புக் பண்ணி போகணும்னு அவசியம் இல்லை, நீ இங்கே இருக்கலாம். அதுக்கு அர்னால்டு சொல்கிறான், இல்லை நான் ரொம்ப குடிச்ச மாதிரி தெரிஞ்சால் நான் ரைட் புக் பண்ணிக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாமே டீன் வந்துட்டு நோட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் டீன் வந்துட்டு டூவா கிட்ட பேசிட்டு இருக்கா. உன்னுடைய க்ரஷை வந்துட்டு ஏன் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே இழுக்கிற, அவன்கிட்ட உன்னுடைய லவ் சொல்ல வேண்டியது தானே. டூவா வந்துட்டு அவ்வளோ போல்டான ஆளெல்லாம் கிடையாது,
டீன் வந்துட்டு ஐடியா கொடுக்குறான், நீ பேசாம அவனை கிஸ் பண்ணிடு அப்படின்னு. டூவா ஷாக் ஆகிட்டு, நான் என்ன நீ ஸ்ட்ரைட்டாக போய் கிஸ் பண்ண அப்படின்னு கேட்குறான். அதுக்கு டீன் வந்துட்டு, இங்கே பாரு நீ போய் கிஸ் பண்ணு, அவன் அவனுக்கு மறுபடியும் கிஸ் பண்ணா அவ்வளோதான், அவனுக்குமே உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். சும்மா நீ வந்துட்டு ஸ்பார்க்கல்ஸை மனசுலேயே வச்சுட்டு இருந்தா எப்படி அப்படின்லாம் மோட்டிவேட் பண்ணிட்டு இந்த ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அவனை குடிக்க வச்சிடுறான். அதுக்கப்புறம் டீனோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ காட்டுறாங்க. ஃபைனலி டூவாக்கு வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிடும், அவன் சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்றான். சீன்ல ஜாக் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த பிளேஸ்க்கு ரஃபி போயிட்டு ஜாக் கிட்ட பேசிட்டு இருக்கான். இவன் வந்துட்டு ஜாக் கூட க்ளோஸ் ஆக பாக்குறான்னு நல்லாவே தெரியுது. ஸோ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு ரூம் பார்த்துட்டு இருக்கான். ரூம் பார்த்துட்டு இருக்கிறது டீன் வந்துட்டு நோட் பண்றான். உனக்கும் ரஃபிக்கும் நடுவில் என்ன இருக்கு, கண்டிப்பா அது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியல, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு டீன் சும்மா சொல்லு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ரோமே அவன் கியூட்டா இருக்கான். அதுக்கு டீன் வந்துட்டு அவனுக்கு ஜாக்க பிடிச்சிருந்தாலோ அவனை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறான். அந்த இடத்துல ரோம் வந்துட்டு டென்ஷன் ஆயிடுறான், எதுக்கு எல்லாருக்கும் ஜாக்கவே பிடிக்குது அப்படின்னு. டீன் வந்துட்டு அதை நான் சொல்லணுமா அப்படின்னு கேட்கறான். ரோம் வந்துட்டு என்ன நீங்க 2 பேரும் பழையபடி ஒன்று செஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கறான். டீன் இல்ல, பட் என்ன தவிர ஜாக் வந்துட்டு யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றான். ரோமே சிரிச்சுட்டு சொல்றான், நீ எவ்வளவு ஈவிலா இருக்க அப்படின்னு. டீன் என்ன சொல்றா, உனக்கு வேணும்னா நான் வந்துட்டு ஒரு ராஃபி உனக்கு சர்வ் பண்றேன், எடுத்துக்கிறதும் எடுக்காதது உன்னுடைய கால். அவன் வேணும்னே போயிட்டு ராஃபிக்கோ ஜாக்குக்கும் நடுவில் பேசிட்டு இருக்கான். ஏன் ஒரு போஸ்டர் கேட்டல, நான் அதை ரெடி பண்ணிட்டேன், என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்றான். நீ இங்க எடுத்துட்டு வா அப்படின்னு ஜாக் சொல்றான். அதுக்கு டீன் வந்துட்டு ஏன் உன்னால கண்ட்ரோல இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கறான். ரஃபி வந்துட்டு கடுப்பாகணும்னு தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான். அதுக்கு டீன் சாரி ரஃபி, இது வந்துட்டு வெறும் ஜோக்கு தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ரஃபியுமே பரவாயில்ல, நான் ஜோக்கா தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். டீன் அங்கத்துல இருந்து இழுத்துட்டு போறான். அப்புறம் கூப்பிட்டு வந்துட்டான் போல. அப்ப ஜாக் வந்துட்டு கேட்கறான், நீ எதுக்கு ரஃபி முன்னாடி இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு. ஏன் என்னை இழந்துடுவேன்னு உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு கேட்கறான். இல்ல, நான் உன்னை கண்டிப்பா இழக்க மாட்டேன் அப்படின்னு டீன் சொல்றான். இதுக்கு ஜாக் சொல்றான், என்ன மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பா உன்னை தூக்கடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ டீன் வந்துட்டு என்ன பண்றான்னா லைட்டா அவனை செடியூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஜாக்குமே வாண்டடா அவன் கிட்ட க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிக்கிறான். அப்படியே அவனுடைய தலையை அடிச்சிடுறான். அதான் சொன்னல, என்ன மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பா அவனை தூக்கடிச்சிருவான் அப்படின்னு. அவன் வந்துட்டு அவன் அந்த போஸ்டர் மட்டும் வாங்கிட்டு அங்கத்துல இருந்து போயிடுறான். எக்ஸீன்ல டூவா அதுக்கப்புறம் அர்னால்ட காட்டுறாங்க. அப்புறம் அர்னால்டு வந்துட்டு டூவா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் எனக்கு வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததில்ல, இருக்கிறவங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆக போறாங்க, இதெல்லாம் உன்னாலதான், நீ தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். அப்புறம் டூவா வந்துட்டு சொல்லலாம், அந்த கிஸ் சொன்னல அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு. ஒரு மென்ன கிஸ் பண்றது உனக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. டூவாவுமே அர்னால்டு பக்கத்துல வந்து அர்னால்ட கிஸ் பண்றான். அர்னால்டு வந்துட்டு ரொம்பவே ஷாக்கா நின்றுட்டு இருக்கான். என்ன தெரிஞ்சிச்சா அப்படின்னு டூவா கேட்கறான். அர்னால்டு இல்ல எனக்கு தெரியல, ஒருவேளை ட்ரிங்க் பண்ணிருக்கிறதுனால இருக்கலாம், நான் தெளிவாயிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அர்னால்டு போயிடுறான். டூவா வந்துட்டு பயங்கர குழப்பத்துல இருக்கா. இப்போ என்ன இங்க ரூம் அதுக்கப்புறம் ரஃபியா காட்டுறாங்க. ரஃபி வந்துட்டு அங்க இருந்து கோவமா கிளம்புறா. அப்ப ரூம் வந்துட்டு என்ன தோத்துட்டதுனால போறியா அப்படின்னு கேட்கறான். இதுக்கு ரூம் வந்துட்டு சொல்றா, என்ன எக்ஸஸ் இப்படி எல்லாம் சேர்றது நார்மல் தானே, இதுக்கு இப்போ என்ன உனக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ணுமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ரூம் வந்துட்டு சொல்றான், இங்க பாரு நான் எப்பவுமே ரெடியா தான் இருப்பேன். ரூம் வந்துட்டு கேட்கறா, நீ இதை ஜாக்கெட்டை சொல்லுவே அப்படின்னு. ரூமுமே இவ்வளோ டெலிஷியஸான ஒன்ன நான் எனக்குள்ளதான் வச்சுக்க பாப்பேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ காருக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை எல்லாரும் ஹாப்பியா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ காலிங் பெல் சவுண்ட் வருது. ஆரன் போய் பார்க்க டூவா வந்துட்டு போறான். டூவா டோர் ஓப்பன் பண்ணதுமே ஷாக் ஆகி நிற்கிறான். ஏன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு என்டர் ஆகுறது போஸ்டர். ஏனுமே ஒரு மாதிரி ஷாக்கா தான் அவனை பார்த்துட்டு இருக்கான். டூவாவுமே ரொம்ப ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். ஜாக் வந்துட்டு போஸ்டரை பார்த்துட்டு சொல்றான், ஏன் அமெரிக்கன் பாய் ஒரு அடியா வந்துட்டேன் அப்படின்னு. அவன் வந்துட்டு டூவாவை பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஜாக் வந்துட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்றான். போஸ்டர் போட்டோ ஷூட்ஸ்க்கெல்லாம் தான் இங்க வந்துட்டு இவன் வந்திருக்கா அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். இப்போ எல்லாருமே அவனை வெல்கம் பண்றாங்க. அதுக்கப்புறம் டூவா மட்டும்தான் ஒரு மாதிரி ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. அவன் போஸ்டன் கேட்கறா, நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஜாயின் பண்றதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை தானே அப்படின்னு கேட்கறான். இதே ஷாக்கிங்கோட இந்த எபிசோட் முடியுது. வந்துட்டு யாருன்னா அவன் வந்துட்டு சீசன் 1ல வந்துட்டு ரொம்பவே மெயின் கேரக்டர். அவனை வந்துட்டு ரெட் ஃபிளாக்னே சொல்லலாம். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.